கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 33. இந்திராபாய் பெரியசாமி பிள்ளையின் காரியாலயத்திற்கு சென்றாள். இந்திராபாய் அங்கு சென்ற பொழுது பெரியசாமி பிள்ளை தனியாக தன் அறையில் இருக்கிறார் என்று காரியாலயத்தில் வேலை செய்யும் வாலிபன் கூறினான். இந்திராபாய் உள்ளே சென்ற பொழுது பெரியசாமி அவளை மிக்க மரியாதையோடு வரவேற்று ஆசனத்தில் உட்காரச் செய்தான். இந்திராபாய் தன் வெறுப்பையும் கோபத்தையும் அடக்கிக் கொண்டு முதலில் நாமே எப்படி இதை பிரஸ்தாபிப்பது என்று தடுமாற்றத்தோடு இருந்தாள். பெரியசாமி பிள்ளை சற்று நேரம் சந்தோஷத்தோடு சாதாரணமான விவகாரங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தான். கடைசியில் ஜாடையாக தான் அவளை மனம் புரி இருப்பதை பற்றி ஒரு நண்பனுக்கு கூறி தானே பத்திரிகையில் பிரசுரம் செய்ததாக பிரஸ்தாபித்தான். இதனால் இந்திராபாய் சந்தோஷம் அடைவாள் என்பது அவன் கருத்தாகையால் அவ்வாறு கூறி முடித்ததும் அவள் முகம் சிவந்ததையும் அவளுக்கு உண்டான வெறுப்பையும் கோபத்தையும் கவனிக்காமலேயே அவன் அவள் கையை பற்ற போனான். இந்திராபாய் ஆத்திரத்தோடு தன் கரத்தை எட்ட இழுத்துக்கொண்டு, என் அனுமதியின்றியே நீ இத்தகைய காரியம் செய்தா என்றாள். அச்சமயம் அவளுக்கு என்ன காரணத்தினாலோ அவன் தன் கரத்தை தொடுவது மிக்க வெறுப்பாக தோன்றியதோடு தான் அவனிடம் இவ்வளவு தூரம் நெருங்கி சிநேகிதம் வைத்துக் கொண்டதே பெரும் தவறென்று தோன்றியது. அவள் கரத்தை இழுத்து கொண்டதையும் பிறகு கூறியதையும் உணர்ந்ததும் பெரியசாமியின் முகம் சிவந்து விட்டது. அவன் கோபத்தோடு இந்திராபாயை நோக்கி, நீ உண்மையில் இன்னும் அந்த பணாதியாக கிருஷ்ணராவின் மேல் நிச்சயமாக காதல் கொண்டிருக்கிறாய் என்று நினைக்கிறேன். நான் கூறுவதை கேள். அந்த கிருஷ்ணராவ் பெரிய மோசக்காரன். இதோ ஒரு விஷயம் பார். அவன் அந்த முஷ்டிகரத்தை பிடிப்பதாக கூறி இதுவரையில் என்ன செய்துவிட்டான்? ஒரு மயிரிழை கூட அறவில்லை. அவனால் ஒன்றுமே ஆகாது என்றான். அவன் மொழிகளை கேட்டதும் இந்திராபாய்க்கு மிக்க வெறுப்புண்டாகிவிட்டது. கிருஷ்ணராவின் பரிசுத்தமானதும் பெருந்தன்மை உடையதுமான குணத்திற்கும் இவன் குணத்திற்கும் உள்ள வித்தியாசம் அவள் மனதில் பளிச்சென்று புலப்பட்டது. அடடா, நாம் இவன் சகவாசத்தை வைத்துக் கொண்டதே முட்டாள்தனம் என்று அவள் மனதில் பட்டது. அதனால் மிக்க விருப்படைந்த அவள் அவன் கூறியதற்கு பதில் ஒன்றுமே கூறாமல் மௌனமாக இருந்தாள். பெரியசாமி தான் அளவு மீறி பேசிவிட்டதாக உணர்ந்து மெதுவாக சம்பாஷணையை வேறு வழியில் திருப்பிவிட்டான். இந்திராபாய் பதில் கூறினாளாயினும் மனம் ஒப்பாத விதமாகவே தடுமாற்றத்தோடு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலளித்துக் கொண்டிருந்தாள். மேற்கண்டவாறு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் அங்கு வந்தார்கள். கிருஷ்ணாராவ் கதவை தட்டியதும் வேலைக்கார சிறுவன் வந்து கதவை திறந்து யாரோ வந்திருக்கிறார்கள் என்று ஓடிப்போய் பெரியசாமி பிள்ளையிடம் கூற திரும்பினான். ஆனால் கிருஷ்ணாராவ் அவனை தடுத்து முன்னே லக்கிதன் இருக்கும் இடத்திற்கு சென்று அவரை கண்டு பேச வேண்டும் என்றான். கூடவிருக்கும் ஜெகதீசனுக்கு இன்னது நடக்கப் போகிறது என்று தெரியாததால் அவன் கிருஷ்ணாராவின் நடவடிக்கையை கண்டு மிக்க வியப்படைந்தான். இருவரும் உள்ளே சென்ற பொழுது வக்கீலின் லிகிதன் ஒரு பத்திரத்தை அச்சடித்துக் கொண்டிருந்தான். உள்ளே சென்றதும் கிருஷ்ணாராவ் கதவை மூடி பூட்டி சாவியை தன் ஜேபில் வைத்துக் கொண்டான். லிகிதன் இதனை கண்டு மிக்க வியப்போடு சற்றென்று எழுத்து நின்றான். கிருஷ்ணராவ் அவனை கவனிக்காமல் அச்சடிக்கும் எந்திரத்தின் அருகில் சென்று அதை சோதிக்கத் தொடங்கினான். அதை கண்ட இலகிதன், இவன் யார்? இவ்வளவு துணிகரமாக உள்ளே வந்து கதவை மூடி பூட்டிக் கொண்டதுமன்றி நம்மை சட்டை செய்யாமலே நமது எந்திரத்தை சோதிக்கிறான் என்று கருதி கோபமடைந்து என்னமோ கூற கருதியவன் மறுபடியும் எதற்கும் ஆத்திரப்படலாகாது. இவன் யாரென்று தெரியவில்லை. ஒன்று தக்க அதிகாரமுடையவனாகவாவது வக்கீலின் சொந்த மனிதனாகவாவது இருக்க வேண்டும். இன்றேல் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும். ஆனால் கூட இருப்பவன் மரியாதையாக நிற்கிறான். ஆதலின் அப்படி இராது. எதற்கும் மரியாதையாக விசாரிப்போம் என தீர்மானித்து, ஐயா, தாங்கள் யாரென்று என்பதற்குள் கிருஷ்ணராவ், நீ பேசாமல் இரு என்று கூறி ஜெகதீசனை நோக்கி, இவனை பார்த்துக்கொள் என்று சமிக்கை செய்துவிட்டு மறுபடியும் லிகிதனை நோக்கி, நீ சிறை செய்யப்பட்டிருக்கிறாய். கூடிய வரையில் ஒன்றும் பேசாமல் இருப்பதே உனக்கு நன்மை என்றான். அம்மொழிகளை கேட்டதும் லிகிதன் பெரும் திகிலடைந்தான். கிருஷ்ணராவை ஏற இறங்க நோக்கினான். அவன் முகத்தில் கலவரம் தோன்றினாலும் நிராபரதி ஆகையால் அவன் தைரியம் நீங்கவில்லை. கிருஷ்ணராவ் பேசாமல் அவன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அவன் அச்சடித்துக் கொண்டிருந்த கடிதத்தை எந்திரத்திலிருந்து எடுத்து மேசை மேல் எறிந்துவிட்டு வேறொரு கடிதத்தை எடுத்து அதில் அச்சடிக்கத் தொடங்கினான். அவன் சங்குக்கு முஷ்டிகரம் அனுப்பிய சீட்டிலிருந்த வார்த்தைகளாக, என்னை சந்தி, இதை உடனே அழுத்திவிடு என்ற வார்த்தைகளையும், அதன் பின் வெடிகுண்டிலிருந்து அகப்பட்ட கடிதத்தில் இருந்த ரசாயன மருந்து முறையில் இருந்த வார்த்தைகளையும், அதன் பின் இந்திராபாயினிடமிருந்து அகப்பட்ட கடிதத்தில் இருந்த சில வார்த்தைகளையும் அக்கடிதத்தில் அச்சடித்தான். அச்சடித்து முடித்ததும் கிருஷ்ணராவ் ஜெகதீசனை நோக்கி, இதோ பார், இந்த தா கரங்களையும் மா கரங்களையும் நன்றாக பார். எல்லா விதத்திலும் ஒன்றாகவே இருக்கின்றன அல்லவா என்றான். ஜெகதீசன் அவ்வாறு குனிந்து பார்த்தான்.
எல்லளவு வித்தியாசமுமின்றி 3 கடிதங்களிலும் அந்த எழுத்துக்கள் ஒரே மாதிரியாக இருப்பதோடு இப்பொழுது அச்சடிக்கப்பட்டதில் உள்ளவைகளும் ஒன்றே என்று தெரிந்துவிட்டது. அப்பொழுதுதான் ஜெகதீசனுக்கு எத்தகைய உளவு இப்பொழுது கிருஷ்ணராவ் கண்டுபிடித்தது என்று தெரிந்தது. அதாவது அக்கடிதங்கள் அனைத்தும் அங்கிருக்கும் அச்சு எந்திரத்தில்தான் அச்சடிக்கப்பட்டன என்பது ருசுவாகிறது. இவர்கள் இங்கு விவகாரம் நடத்தி கொண்டிருக்கையில் பெரியசாமி பிள்ளை என்ன செய்கிறான் என்பதை கவனிப்போம். பெரியசாமி பிள்ளையும் இந்திராபாயும் மறுபடியும் சாதாரண சமாச்சாரங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கையில் பெரியசாமி திடீரென்று தன் கடிகாரத்தை பார்த்துவிட்டு இந்திராபாயை நோக்கி, நான் அவசரமான ஒரு கடிதம் எழுத செய்ய வேண்டும். அக்கடிதம் இப்பொழுதே அனுப்பப்பட வேண்டுமாகையால் தயவு செய்து சில நிமிடங்கள் பொறுத்திருக்க வேண்டுகிறேன் என்றான். இந்திராபாய் தான் காத்திருப்பதாக கூறியதும் பெரியசாமி உடனே தன் மேசை மேலிருக்கும் மணியை அடித்தான். ஒருவரும் வரவில்லை. மறுபடியும் அடித்தான். வரவில்லை. பிறகு தானே எழுந்து பின்பக்கம் இருக்கும் அறையின் வழியாக லிகிதன் அறைக்கு சென்றான். அங்கிருக்கும் கதவு பூட்டப்படவில்லை. அவன் அக்கதவின் அருகில் நின்று உற்று கேட்டான். 2-3 பேர் இருப்பது போல தெரிந்தவுடனே சந்தடி எதுவும் செய்யாமல் மெதுவாக கொஞ்சமாக திறந்து பார்த்தான். அங்கு கிருஷ்ணராவ், ஜெகதீசன், தன் லகிதன் மூவரும் அச்சு எந்திரத்தை சோதித்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் உடனே கதவை மூடிவிட்டான். முஷ்டிகரம், மிக்க புத்தி சாதுரியமும் தந்திர சாமர்த்தியமும் உடையவன். அதோடு சட்டங்கள் அனைத்தும் நன்றாக தெரிந்தவனாதலால் நடக்கிற விஷயம் இன்னதென்று அறிந்து கொண்டான். அதாவது கிருஷ்ணராவ் கடைசியில் தான் தப்ப முடியாத விதமாக சரியான கருவியை கண்டுபிடித்து விட்டான் என்றும் அதோடு தன்னிடத்திற்கே வந்திருப்பதால் தன்னை கட்டாயமாக உடனே பிடித்துக் கொள்வான் என்றும் அறிந்து கொண்டான். அவன் உடனே பூனை போல திரும்பி தன் அறைக்கு சென்றான். இந்த சந்தர்ப்பத்தில் அவனுடைய மனம் என்னவாக இருக்கும் என்பதை கருதுங்கள். இதுகாரம் அவன் தன் புத்தி சாமர்த்தியத்தையும் கல்வி அறிவையும் துர்வழியில் உபயோகித்தான். அதனால் அந்நகரத்தில் உள்ள செல்வந்தர்களும் மற்றும் உள்ளவர்களும் தன் பெயரை கேட்கும் பொழுதே உளம் நடுங்கும்படி செய்தான். அந்தோ இது மட்டுமா, மிக்க சாமர்த்தியவான்கள் என்று கீர்த்தி பெற்ற துப்பறியும் நிபுணர்கள் எல்லாரையும் ஏமாறச் செய்து யாவரையும் பிரமிக்கச் செய்தான். இவைகளோடு களவும் உளம் நடுங்கத்தக்க கொலைகளையும் செய்து லட்சக்கணக்கான தொகை சம்பாதித்து விட்டான். இந்திராபாயை அவன் நேசித்ததும் உண்மையான காதல் கொண்டதல்ல, அவளிடம் இருக்கும் செல்வத்திற்காகவே அன்றி வேறில்லை. இவ்வாறு தன் காரியங்கள் ஜெயம் பெறுவதற்காக அவன் எவ்வளவோ சந்தோஷமடைந்தான். அகங்காரம் கொடிதினும் கொடிது. துரியோதனன், ரணியன், பானாசூரன், தாருகன், கயமுகன் முதலிய பழைய கால ஆட்களும் ஜெர்மன் சக்கரவர்த்தியாகிய கேசரும் தங்களை வெல்வோர் ஒருவரும் இல்லை என்றே செய்தார்கள். அவர்களைப் போலவே இந்த லாயர் பெரியசாமி பிள்ளையும் தன்னை கண்டுபிடிக்க ஒருவராலும் முடியாதென்றே நம்பியிருந்தான். அவன் கிருஷ்ணராவுக்கு செய்த எச்சரிக்கைகளும் அதற்காகத்தான். கடவுள் ஒருவரே இந்த அண்டரண்ட சராசரங்கள் எங்கனும் சர அசர பேதமாகிய யாவற்றுள்ளும் எல்லோர் உள்ளத்திலும் மயிர் முனைக்கும் இடமறுப்பின்றி எங்கும் நிறைந்து நிற்கின்றார் என்ற உண்மையை கவனியாதவர்கள் இவ்வாறு அகங்காரத்தால் அழிவார்கள். ஒருவரும் தன்னை பிடிக்க முடியாதென்று எவ்வளவோ செல்வத்தை சம்பாதித்து அவன் அடைந்த சந்தோஷம் எவ்வளவு அதிகமாக இருக்கும். அந்தோ அவ்வளவும் இப்பொழுது ஒரு வினாடியில் அதை அனுபவிக்கும் நரக வேதனைக்கு ஈடாகுமா? இல்லை இல்லை. புண்ணியவசத்தால் கிடைத்த புத்தி சாமர்த்தியம், கல்வி சாதுரியம் முதலியவற்றை தீய வழியில் உபயோகிப்பவர்கள் எல்லாம் கடைசியில் துன்பத்திற்கே ஆளாவார்கள். பெரியசாமி பிள்ளையின் அடக்கையில் இன்னொரு உண்மை வெளியாகிறது. அதாவது இலக்கிய இலக்கணம், சட்டங்கள் முதலிய கல்வி பயிற்சி ஒருவனுக்கு எவ்வளவு அதிகமாக இருப்பினும் அது ஒருபோதும் அவனுக்கு நற்குணங்களையும் நன்னடத்தைகளையும் அளிக்காது. கல்வி கற்றதனால் ஒருவனுக்கு யோகிதை உண்டாகும் என்று கருதுவது பெரும் தவறு. செல்வமும் அவ்வாறே. ஆன்மார்த்த சம்பந்தமான மதக்கல்வியே நற்குணம், ஈஸ்வர பக்தி, மோட்சம் யாவும் அளிக்கும். இனி நாம் கதையை தொடருவோம். பெரியசாமி பிள்ளை கிருஷ்ணராவ் இருக்கும் அறையின் கதவை மூடி பூட்டிக் கொண்டு தன் அறைக்கு சென்று உட்கார்ந்தான். ஆனால் இவன் மனம் இப்பொழுது பெரும் கலக்கத்தில் இருக்கிறது. என்றைக்கும் இத்தகைய திகில் அவனுக்கு உண்டானதில்லை. மேலும் தன்னை வெல்ல கிருஷ்ணராவால் முடியாதென்று அவன் எண்ணியிருந்தான். இப்பொழுது கிருஷ்ணராவ் தன் கழுத்தை பிடித்துக் கொண்டான். இனி அவன் விடப்போவதில்லை என்று அவனுக்கு தெரியும். தான் இனி தப்ப முடியாதென்றும் இங்கிருந்து தப்பிக்கொண்டு போனாலும் இனி அந்நாட்டில் தலை காட்ட முடியாதென்றும் உடனே எப்படியாவது நாட்டை விட்டு ஓடிவிட்டால்தான் உயிர் தங்கும் என்றும் அவன் அறிவான். ஆகையால் தன் அறையில் வந்து உட்கார்ந்ததும் அவன் மனோவேதனை அடக்க முடியவில்லை. அவன் முகத்தில் உண்டான விகாரத்தை கண்ட இந்திராபாய் மிக்க பீதியும் பிரமையும் அடைந்து அவன் முகத்தை உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். அவன் முகம் மிக்க கோரமான மாறுதல் அடையத் தொடங்கியது. அவனுக்கு உண்டாகிய ஆபத்தோடு காதலில் தனக்கு போட்டியாக இருக்கும் கிருஷ்ணராவை தன்னை பிடிக்க வந்தது அவன் மனம் சகிக்க கூடாத வேதனையாக இருந்தது. அவன் முகத்தில் உண்டாகும் மாறுதலை கண்ட இந்திராபாய் மிக்க பீதியும் வெறுப்பும் அடைந்து அவனை நோக்கிக் கொண்டே இருந்தாள். அவன் சற்றென்று எழுந்து போய் வெளியில் இருக்கும் காரியாலயத்திற்கு செல்லும் வழியிலுள்ள கதவை மூடி சட்டென்று பூட்டிக்கொண்டான். அவன் அப்படி பூட்டிக் கொண்டதும் அதன் பின் அவன் திரும்பி வந்து பயங்கரமான விகாரமடைந்த முகமுடையவனாக கொல்ல வருபவன் போல மிக்க ஆவேசத்தோடு இந்திராபாயை நெருங்கிச் சென்றான்.
அவன் உருவத்தில் மிக்க அதிசயமும் பயங்கரமுமான மாறுதல் உண்டாகத் தொடங்கியது. அவன் உருவமே உயரத்தில் குறைந்தது போலவும், வலது கரம் முறுக்கிக் கொண்டும், கணுக்கையிலிருந்து மடக்கிக் கொண்டது போலவும், விரல்கள் சுருண்டு கொண்டது போலவும் மாறத் தொடங்கினான். ஏனெனில் அவன் முஷ்டிகரம் என்ற வேடமணைந்து தன் அக்கிரம செயல்கள் நடத்தும் பொழுது வேறு விதமான உடையணிந்து கொள்வதோடு தன் தோட்களை நெருங்கி வளைத்து குறைந்த உயரமுடையவன் போல செய்து கொண்டு, வலது கரத்தை முறுக்கி கணுக்கையிலிருந்து மடக்கி விரல்களை சுருட்டி கொண்டு முகத்திலும் ஒரு விதமான பயங்கர விகாரமான மாறுதலை உண்டாக்கிக் கொள்வது வழக்கம். அவற்றாலேயே அவனிடம் மிக்க நெருக்கமாக பழகினோர் கூட பிறகு பெரியசாமி பிள்ளையை காணும் பொழுது இவன்தான் முஷ்டிகரம் என்று அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவ்வாறு தன் உருவத்தை மாற்றிக்கொள்ள அவன் கஷ்டப்பட்டு பழகி கொண்டான். உருவத்தோடு குரலையும் மாற்றிக்கொள்வான். இக்காரணத்தினாலேயே அவனிடம் நீடித்த நெருக்கமான பழக்கமுடைய இந்திராபாயும் கூட பன்முறை இரவிலும் பகலிலும் முஷ்டிகரத்தை பார்த்த பொழுதும் அவனிடம் பேசிய பொழுதும் அவன் பெரியசாமி பிள்ளை என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. நெடுநாள் பழக்கமுடையவளாலேயே முடியாதென்றால் கொஞ்சம் பழக்கமுடையவர்கள் பெரும்பாலும் அவனை முஷ்டிகரத்தில் உருவமாகவே கண்டவர்களுமாகிய அவன் ஆட்களால் அவனை அறிய எப்படி முடியும்? பெரியசாமி பிள்ளை இந்திராபாயை நெருங்கும் பொழுது அவனுக்குண்டான கோபம், வெறுப்பு, பொறாமை முதலிய தீக்கும்பாகிய குணங்களால் தன் சுயாதீனத்தை இழந்து அத்தீய குணங்களின் வயப்பட்டு விட்டான். அதனால் அவனை அறியாமலே அவன் உருவம் முஷ்டிகரத்தின் உருவமாக மாறிவிட்டது. வலது கரமும் முறுக்கிக் கொண்டு விரல்கள் மடங்கிவிட்டன. இந்த கோரக்காட்சி கண்ட இந்திராபாய் இவனே முஷ்டிகரம் என்று உணர்ந்து சொல்லனாத விருப்பும் பீதியும் அடைந்தாள். ஏனெனில் முஷ்டிகரம் தன் ஜென்ம விரோதி என்றும், தன்னை 2-3 முறைகளுக்கு மேல் கொல்ல முயன்றவன் என்றும், தன் தந்தையை கொன்றவன் என்றும் இவள் நன்கு அறிவாள். இப்பொழுது பெரியசாமி பிள்ளையே முஷ்டிகரம் என்று தெரிந்ததும் அவன் உளவறிந்து கொண்டு தான் அகப்படாமல் தன் காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ளவே தன் தந்தையிடம் சிநேகம் பாராட்டினான் என்றும், தன்மேல் காதல் உண்டானவன் போல அவன் காட்டிக்கொண்டதும் நாடகமே என்றும், தன் செல்வத்தின் பேரில் நோக்கம் வைத்து அப்படி நடந்தான் என்றும், அவனுக்கு கிருஷ்ணாராவ் மேல் உண்டான பொறாமையால் அவனே தந்திரமாக கிருஷ்ணாராவுக்கும் தனக்கும் மனஸ்தாபம் உண்டாக்க தந்திரம் செய்தான் என்றும் தெரிந்து கொண்டாள். அதோடு தான் கிருஷ்ணாவிடம் நடந்து கொண்ட மாதிரி பெருந்துரோகம் செயல் என்றும், அவனாலேயே தான் இப்பொழுது உயிர் வைத்துக் கொண்டிருப்பதென்றும் முழுவதும் ஏமாந்து போய் பெரியசாமியை மனம் செய்து கொண்டாள். அவன் சீக்கிரத்தில் தன் ஆஸ்திக்காக தன்னை மாய்த்திடுவான் என்றும் நன்றாக அவள் புத்திக்கு புலப்பட்டு விட்டது. அவையாவும் ஒரு வினாடியில் ஏக காலத்தில் அவள் புத்தியில் பட்டது. அவனே முஷ்டிகரம் என்று பிரத்யட்சமாக கண்டதோடு அவன் பயங்கரமான சுரூபத்தோடு தன்னை நெருங்கி வருவதைக் கண்டதும் அவள் நடுநடுங்கி வீறிட்டு அலறத் தொடங்கினாள். கிருஷ்ணராவ், ஜெகதீசன், லகிதன் மூவரும் இருக்கும் அறையின் கதவுகள் மூடப்பட்டிருப்பினும் இந்திராபாய் போடும் கூச்சல் அவர்களுக்கு கேட்டது. மூவரும் உடனே பாய்ந்தோடி இந்திராபாய் இருக்கும் அறையின் கதவை நீக்கி திறக்க முயன்றார்கள். இதற்குள் பெரியசாமி பிள்ளை, அதாவது முஷ்டிகரம், இந்திராபாயை பிடித்து அவள் நெஞ்சை நெருக்கி கொள்ள முயன்றான். கிருஷ்ணாராவ் சந்தித்தான். காரியம் மிஞ்சிவிடும் முன் கதவை சாதாரண வழிகளில் திறக்க முடிவாக தோன்றவில்லை. உடனே அச்சடிக்கும் எந்திரத்தை எடுத்து வந்து கதவின் மேல் பக்கம் இருந்த இலைகளின் மேல் மோதி அடித்தான். அவைகள் முறிந்து ஒடிந்தன. கிருஷ்ணாராவ் அவ்வழியாக கரத்தை விட்டு கதவை திறந்து விட்டான். அவர்கள் உள்ளே பாயும் பொழுது பெரியசாமி அந்த அறையின் ஒரு மூலையில் இருந்த சிறு கதவை திறந்து உள்ளே நுழைந்து தடால் என்று கதவை மூடிக்கொண்டான். கிருஷ்ணாராவ் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து போய் அக்கதவை நெக்கி திறக்க முயன்றான். அது இரும்பு தகட்டால் செய்யப்பட்டதாகையால் இவர்கள் எவ்வளவு முயன்றும் அதை திறக்க முயலவில்லை. இவர்கள் வீணாக முயன்று கொண்டிருக்கையில் பெரியசாமி அச்சிறு அறையில் தன் உடையை மாற்றி மாறு வேடம் அணிந்து கொண்டான். அந்த அறையில் அவன் தான் முஷ்டிகரமாக மாறும் பொழுது அணியும் உடைகள், முகமுடி முதலியவற்றை ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருப்பான். இப்பொழுதுதான் அணிந்து கொண்டிருந்த உடைகளை களைந்துவிட்டு துரிதமாக அங்கிருந்த உடைகளையும் முகமுடியும் அணிந்து கொண்டு பின்பக்கத்தில் இருந்த கள்ளக்கதவை திறந்து கொண்டு சுவருக்குள்ளாக லகிதன் இருக்கும் அறைக்கு செல்லும் சுரங்கம் போன்ற வழியே சென்றான். லகிதன் இந்திராபாய்க்கு ஸ்மரணை வரும்படி தக்க உபசாரங்களை செய்து கொண்டிருந்தான். கிருஷ்ணாராவும் ஜெகதீசனும் பெரியசாமி சென்ற வழியை கண்டுபிடித்து பின் செல்வதற்காக கள்ளக்கதவு எங்கேனும் இருக்கிறதா என்று சுவர்களை தடவி பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் இவ்வேளையில் இருக்கும்பொழுது லகிதன் அறையிலிருந்து ஒரு பெரிய பெட்டியின் கதவு மெதுவாக திறந்ததும் முஷ்டிகரம் மெதுவாக அதிலிருந்து வெளிப்பட்டு அங்கிருந்து முன்னறையின் வழியாக வீதிக்கு போய்விட கருதி மெதுவாக நகர்ந்தான். அச்சமயம் அடுத்த அறையில் இருந்த ஜெகதீசன் அவனை பார்த்துவிட்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து அந்த அறைக்குள் சென்று தன் கைத்துப்பாக்கி நீட்டிக்கொண்டு நில் என்று அதட்டினான். முஷ்டிகரம் அவ்வாறு நின்றான். ஜெகதீசன் கரங்களை மேலே தூக்கிக் கொள் என்றதும் முஷ்டிகரம் அவ்வாறு தூக்கிக் கொண்டு மூடியிருக்கும் கதவின் அருகில் பின்னடைந்து சென்றான். அதன் அருகில் சென்றதும் சற்றென்று ஒரு கரத்தை கீழிறக்கி சுவரின் மறைவாக இருந்த ஒரு பொத்தானை அழுத்தினான். உடனே சுவரில் இருந்த ஒரு மரத்தகடு பட்டென்று வெளிவந்து அம்மரக்கதவின் முன் மூடிக்கொண்டது. இதனால் ஜெகதீசன்
திரும்பி கிருஷ்ணாராவ் இருக்கும் அறைக்கு செல்ல முடியாது. முஷ்டிகரம் திடீரென்று ஜெகதீசன் மேல் பாய்ந்தான். ஜெகதீசன் இருமுறை சுட்டான். முஷ்டிகரம் சற்று பின்னடைந்து தடுமாறினான். துப்பாக்கி வெடி சத்தம் கிருஷ்ணராவ் முதலியவர்களுக்கு கேட்டது. அப்பொழுதுதான் ஜெகதீசன் அங்கில்லை என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அதுவரையில் ஜெகதீசன் ஒரு புறம் சுவரை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்று கருதி கிருஷ்ணராவ் ஒரு பக்கம் சுவரை பார்த்து கொண்டிருந்தான். லகிதன் இந்திராபாயை கவனித்துக் கொண்டிருந்தான். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் லகிதன் அறைக்கு அங்கிருந்து செல்லும் வழி தடுக்கப்பட்டிருப்பதை அறிந்து வெளியிலுள்ள பகிரங்க காரியாலயத்தின் வழியாக ஓடினார்கள். அங்கிருந்த லகிதர்கள் பெரும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். அங்கிருந்து லகிதன் அறைக்கு செல்லும் வழியிலுள்ள கதவை திறக்க முயன்றான். அதுவும் பூட்டப்பட்டிருந்தது. கிருஷ்ணாராவ் உடனே தன் கைத்துப்பாக்கி எடுத்து பூட்டு வாயில் வைத்து சுட்டதும் படீரென்று கதவு திறந்து கொண்டது. அவர்கள் அனைவரும் உள்ளே நுழைந்த பொழுது அங்கு நாற்காலியில் முஷ்டிகரம் உட்கார்ந்து தலை கவிழ்ந்தபடி இருப்பதையும் ஜெகதீசன் பின்பக்க கதவை திறந்து கொண்டு வெளி செல்வதையும் கண்டார்கள். கிருஷ்ணாராவும் லகிதனும் பாய்ந்து போய் நாற்காலியில் இருப்பவனை பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் மறு நிமிடம் பிரமித்து பின்னடைந்தார்கள். ஏனெனில் நாற்காலியில் இருப்பவன் அணிந்திருக்கும் உடை மட்டுமே முஷ்டிகரத்தின் உடைய என்று ஆள் ஜெகதீசனே. ஜெகதீசன் அப்பொழுதுதான் ஸ்மரணை வந்து கண்களை திறந்தான். ஜெகதீசன் சுட்ட குண்டுகளில் ஒன்று அடியோடு தவறிவிட்டது. மற்றொன்றால் முஷ்டிகரத்தின் ஒரு புறத்தில் சொற்ப காயம் ஏற்பட்டது. அவன் புலி போல ஜெகதீசன் மேல் பாய்ந்து அவன் தொண்டையை பிடித்து அழுத்தி பிறகு தன் உடைகளை அவனுக்கு உடுத்திவிட்டு அவன் உடைகளை தான் அணிந்து கொண்டு வெளிப்பட்டான். அனைவரும் அவன் சென்ற வழியே ஓடிப்போய் பார்த்த பொழுது அவன் ஒரு சாளரத்தின் வழியாக வீட்டின் மேல் தளத்தில் ஓடி பக்கத்தில் இருந்த ஒரு தாழ்ந்த புகைப்போக்கின் வழியாகவும் வீதியின் ஓரத்தில் இருந்த கெட்ட காற்று வெளிப்படும் ஒரு குழாய் வழியாகவும் கீழிறங்கி வீதியின் வழியே துரிதமாக செல்வதை கண்டார்கள். உடனே லகிதனுக்கு 2 கட்டளைகளை இட்டுவிட்டு கிருஷ்ணாரா, இந்திராபாய் மற்ற லகிதர்கள் யாவரும் வீதிக்கு ஓடி கூவிக்கொண்டே அவனை துரத்திச் சென்றார்கள். முஷ்டிகரம் இவர்கள் வருவதைக் கண்டதும் சற்றென்று ஒரு வீதியில் திரும்பி அங்கு தற்செயலாக நின்றிருந்த வண்டியில் ஏறி துரிதமாக வண்டியை விடும்படி சாரதிக்கு கூற அவன் வேகமாக வண்டியை விட்டு விட்டான். கிருஷ்ணாராவ் அங்கு சென்று பார்க்கும் பொழுது வண்டி மறைந்து விட்டது. இந்த அமர்க்களங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கையில் சீனாக்காரர் வசிக்கும் பிரதேசத்தில் சங்குவின் வீட்டில் பாதாளத்தில் இருக்கும் நிலவரையில் அதிசயமான சங்கதிகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த இடம் சீனாக்காரரின் ரகசிய சங்கத்தில் சேர்ந்திருப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அந்த பாதாள அறையில் சங்கு என்பவனுடைய வேலைக்காரன் ஒரு மர்மமான வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த அறை மிக்க உயரமானது. அதன் ஒரு மூலையில் மேலேறி செல்லும் ஒரு நீண்ட ஏணி நிலையாக நாட்டப்பட்டிருக்கிறது. அதன் உச்சியில் மேல் தளத்தில் ஒரு வட்டமான கதவு இருக்கிறது. வேலைக்காரன் எதிரில் ஒரு மேசை மேல் பல புட்டிகளில் பலவிதமான திராவகங்கள் இருக்கின்றன. அவன் அவற்றிலிருந்து திராவகங்களை அளந்து ஒரு பாத்திரத்தில் விடுகிறான். சர்பத் போன்ற ஒரு பானம் தயார் செய்கிறான் என்று தெரிகிறது. திடீரென்று மேலே ஏதோ சந்தடி கேட்டது. அவன் திடுக்கிட்டு பின்னடைந்து சந்தேகத்தோடு நாற்புறங்களிலும் நோக்கினான். மறு நிமிடம் மேலிருந்த கதவு திறக்கப்பட்டதும் சங்கு ஏணியின் வழியாக கீழிறங்கினான். அவன் அறையில் வந்ததும் பேசாமல் மேசையின் அருகில் சென்று வேலைக்காரனை நோக்கி, மரணபானம் எப்பொழுது ஆயத்தமாகும் என்றான். வேலைக்காரன், அது இப்பொழுதுதான் ஆயத்தமாயிற்று என்றான். சங்கு உடனே மேசை மேல் வேலைக்காரன் கூட்டி வைத்திருந்த பானத்தை எடுத்து அதன் நிறத்தை நன்றாக உற்று நோக்கி, பேஷ், சரியாகவே இருக்கிறது என்று கூறிவிட்டு உடனே ஏணியின் வழியாக ஏறிச் சென்றான். சங்கு சென்றதும் வேலைக்காரன் செய்த பானத்தை அங்கிருந்து ஒரு அலமாரியில் வைத்துவிட்டு மற்ற புட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு இரும்பு கதவை திறந்து கொண்டு அவ்வழியே சென்றான். 2 நிமிடங்கள் கழித்து முஷ்டிகரம் வண்டியில் வந்து அவ்வீட்டின் முன் வண்டியை விட்டிறங்கி வண்டிக்காரனுக்கு சத்தம் கொடுத்துவிட்டு கதவை தட்டினான். சத்தத்தை கேட்டதும் சங்கே சென்று கதவை திறந்தான். முஷ்டிகரம் அங்கு வந்திருப்பதை கண்டதும் மிக்க வியப்படைந்து, வா உள்ளே என்றான். முஷ்டிகரம் உள்ளே வந்ததும் தன் குறியை காட்டி, நான் முஷ்டிகரம், கிருஷ்ணராவ் என்னை பிடிக்க நெருங்கி வருகிறான், நான் இங்கு ஒளிந்து கொள்ள வந்தேன் என்றான். இதை கேட்டதும் சங்கு மிக்க கலவரமடைந்து, அந்தோ உன்னை காப்பாற்றக்கூடிய இடம் இங்கு இல்லையே என்றான். முஷ்டிகரம் 2 வினாடி மிக்க கோபத்தோடு சீனாக்காரனை உற்று நோக்கினான். பிறகு தனக்கு நெருங்கியிருக்கும் ஆபத்தை கருதினான். இச்சமயம் இவனை விரோதம் செய்து கொண்டால் கிருஷ்ணராவ் நம்மை கட்டாயம் பிடித்துக் கொள்வான். இப்பொழுது நாம் எப்படியாவது கொஞ்ச காலம் மறைந்திருந்து பிறகு ரகசியமாக நாட்டை விட்டு போய்விட வேண்டும் என்று தனக்குள் சிந்தித்துக் கொண்டு சீனாக்காரனை நோக்கி, நான் 70 லட்சம் டாலர் ஒன்றுக்கு 3 என்று சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ இச்சமயம் நான் மறைந்திருந்து தப்பித்துக் கொண்டு போக உதவி செய்தால் உனக்கு என்னிடம் இருப்பதில் 7 1 பாகம் அளிக்கிறேன், அதாவது 30 லட்சம் என்றான். இதை கேட்ட சீனாக்காரன் பிரமித்து விட்டான். என்ன, 7 1 பாகம் என்றால் 10 லட்சம் டாலர், அதாவது 30 லட்சம் ரூபாய் ஆயிற்று. தான் கொல்ல கருதிய விரோதியாயினும் அவனால் 30 லட்சம் ரூபாய் கிடைப்பதாயின் அவன் மனம்தான் அதை மறுத்து கூற முடியுமா? தனக்கு அதிக கஷ்டம் ஒன்றுமில்லை, பணம் செலவில்லை, ஒரு ரகசிய இடத்தில் அவனை மறைத்து வைக்க வேண்டியதே. ஆகையால் அத்தகைய தொகையை கேட்டதுமே சீனாக்காரன் மனதில் இருந்த சந்தேகம்
கலவரம் யாவும் பறந்து போயிற்று. இரண்டொரு வார்த்தைகள் பேசிய பின் முஷ்டிகரம் கூறிய ஏற்பாட்டிற்கு சீனாக்காரனை சங்கு சம்மதித்தான். அவன் முஷ்டிகரத்தை உள்ளே அழைத்து கொண்டு போய் ஒரு அறையின் கீழ் விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தை கொஞ்சம் சுருட்டினான். முஷ்டிகரம் கள்ளத்தனமான விஷயங்களிலெல்லாம் மிக்க கை தேர்ந்தவனாதலால், ஓஹோ, இங்கே நிலவர இருக்கிறது, இது நாம் மறைந்து கொள்ள தக்க இடமே என்று சற்று சந்தோஷமடைந்தான். சங்கு அங்கிருந்த நிலவரையின் கதவை திறந்து ஏனின் வழியாக முஷ்டிகரத்தை கீழிருந்த பாதாள அறைக்கு அழைத்துச் சென்றான். அந்த அறை நாம் முன்பு சங்கினால் மரணபானம் தயார் செய்ததாக கூறிய அந்த அறையே. அங்கு சென்றது முஷ்டிகரம் மிக்க ஆயாசத்தோடு அங்கிருந்த ஒரு சாய்வு நாற்காலியில் சாய்ந்துவிட்டு பெருமூச்செறிந்தான். அதை கண்ட சங்கு உடனே அங்கிருந்து அலமாரியை திறந்து ஆயத்தமாக செய்து வைத்திருந்த மரணபானத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தாராளமாக விட்டு முஷ்டிகரத்திடம் அளித்தான். முஷ்டிகரம் சாதாரணமாக மிக்க மின் யோசனையும் எச்சரிக்கையும் யாவரிடமும் சந்தேகமுடையவனே. ஆனால் அச்சமயம் அவன் தன் ஜென்மத்தில் என்றும் அடியாத பெரும் கலக்கத்தில் இருந்தபடியால் ஆயாசத்தால் தூண்டப்பட்டு அதை ஆவலோடு அருந்திவிட்டான். அதன் பிறகு சற்று களைப்பு தீர்ந்து சங்கை நோக்கி, நீ எவ்வாறு என்னை காப்பாற்றுவாய்? உன் ஆலோசனை என்ன என்றான். சங்கு அதற்கு வாயால் ஒரு பதிலும் கூறாமல் பேசாமல் போய் அருகில் இருந்த சுவரில் ஒரு பெரிய சதுரமான கருங்கல்லை கையால் அழுத்தினான். அது உடனே கதவு போல பின்பக்கம் திறந்து கொள்ள அங்கு நீளமான ஒரு பெரிய சந்து இருந்தது. அதில் 2 சவப்பெட்டிகள் இருந்தன. அவற்றின் மேல்புறம் கண்ணாடியால் மூடப்பட்டிருந்தது. சங்கு அவற்றில் ஒன்றை முன்னுக்கு இழுத்து முஷ்டிகரத்தை அழைத்து அதை காட்டினான். முஷ்டிகரம் அப்பெட்டி வியப்போடு நோக்கினான். அதில் ஒரு சீனாக்காரனுடைய சவம் இருந்ததைக் கண்டு மிக்க திகிலும் கலவரமும் அடைந்து சங்கின் முகத்தை நோக்கினான். சங்கு, இவர்கள் இறந்தவர்கள் அல்ல, இவர்கள் பிராணன் ஒடுங்கியிருக்கிறது. இப்படியே இவர்கள் 6-7 மாதங்கள் கூட இருப்பார்கள் என்றான். முஷ்டிகரம் மிக்க பீதியும் கலக்கமும் அடைந்து, என்னை இம்மாதிரி செய்து மறைத்து வைக்கவா நீ உத்தேசித்திருக்கிறாய் என்று கேட்டான். முஷ்டிகரம் இதை கேட்டதும் பெரும் பீதியடைந்து, ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இது மறுபடியும் உயிர்த்து எழுவோம் என்று நம்பி மரணத்திற்கு உடன்படுகிற மாதிரியே வேண்டாம் என்றான். சங்கு புனகையோடு, இப்பொழுது நீ அருந்தியது அதே மரணபானம்தான். இப்பொழுது அது உன் நரம்புகளில் ஏறி வேலை செய்ய தொடங்கிவிட்டது. உன் தேக சக்தி ஒடுங்கிவிட்டது என்று உன் முகக்குறியால் எனக்கு தெரிகிறது. உன் அவயங்களின் சக்தி ஒடுங்கிவிட்டது என்றான். இம்மொழிகளை கேட்ட முஷ்டிகரம் பெரும் கோபமடைந்தானாயினும் கோபத்தை காட்டுவதில் சற்றும் பயனில்லை. இவன் கூறுவது உண்மையா என்று எண்ணிக்கொண்டே எழுந்திருக்க முயன்றான். கை கால்கள் அசைக்க முடியவில்லை. அந்தோ என்ன செய்வான்? பேசவே கஷ்டமாக இருக்கிறது. பரிதாபமான பார்வையாக சங்கை நோக்கினான். அச்சண்டாளனாகிய சீனாக்காரன் அவன் அருகில் சென்று குனிந்து, உன் 70 லட்சம் டாலர்களையும் எங்கு வைத்திருக்கிறாய்? அந்த இடத்தை கூறிவிடு. இப்பொழுது உனக்கு அளிக்கப்பட்ட மரணபானத்திற்கு முறிப்பு மருந்து கொடுக்கிறேன் என்றான். முஷ்டிகரம் என்ன செய்வான்? யமன் கையில் சிக்கிக் கொண்டான். இப்பொழுது தன் தேக பலமும் சற்றும் பயனின்றி போய்விட்டது. வாயால் பேசவும் சக்தியில்லை. கடைசியில் மிக்க கஷ்டத்தோடு கரத்தால் உட்சட்டையை சுட்டி காட்டினான். சங்கு ஒரு கிண்ணத்தில் ஏதோ மருந்தை ஊற்றி முஷ்டிகரத்தின் வாயின் அருகில் கொண்டு போனான். முஷ்டிகரம் மிக்க ஆவலோடு வாயை திறந்தான். ஆனால் சங்கு உடனே ஒருவித நகைப்போடு கரத்தை இழுத்துக்கொண்டு அந்த மருந்தை கீழே ஊற்றிவிட்டான். அந்தோ அச்சமயம் முஷ்டிகரம் பட்ட மனோவேதனை வெளியில் அவனால் கூறப்படாவிடினும் அவன் கண்களில் நன்கு புலப்பட்டது. சங்கின் செய்கை மிக்க அக்கிரமமானது என்றும் இரக்கமற்றது என்றும் நன்கு விளங்கும். அது மட்டுமல்ல, முஷ்டிகரத்தின் விஷயத்தில் மிக்க பரிதாபமும் உண்டாகும் உண்மையே. ஆனால் அந்த முஷ்டிகரத்தின் செய்கைகளை நினைத்து கொண்டால் அந்த தண்டனை போதாதென்று விளங்கும். எத்தனை நிராபராதிகள் இவனால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்! அந்தோ நமது இந்திராபாயை எத்தனை முறை அவன் கொல்ல முயன்றிருக்கிறான்! துஷ்டர்களும் அக்கிரமஸ்தர்களும் எவ்வளவு காலம் தப்பித்துக் கொண்டிருந்தாலும் கடைசியில் தீய முடிவிற்கே வந்து சேர்வார்கள் என்பது நிச்சயம். கிருஷ்ணாராவ் முஷ்டிகரம் ஏறி சென்ற வண்டி கண்களுக்கு மறைந்து விட்டதை கண்டதும் நாற்காலியின் மேல் மூர்ச்சையடைந்திருக்கும் ஜெகதீசனை கவனிக்கும்படி மற்றவர்களை அனுப்பிவிட்டான். அவ்வாறு இந்திராபாய் லகிதர்கள் அனைவரும் சென்று ஜெகதீசனுக்கு தக்க சிகிச்சை செய்ய தொடங்கினார்கள். கிருஷ்ணராவ் துரிதமாக அருகிலுள்ள டெலிபோனுக்கு சென்று போலீஸ் அதிகாரியிடம் டெலிபோன் மூலமாக பேசி தனக்கு தெரிந்த 2 துப்புரிவர்களை வரவழைத்துக் கொண்டு முஷ்டிகரத்தையாவது அவன் ஏறி சென்ற வண்டியாவது கண்டுபிடிக்க முயன்றான்.